அரசியல்ல 2 பேத்துக்கு தான் போட்டி. ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே அப்படின்னு சொல்லி 2 பேத்தோட நிப்பாட்டிடலாம். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படி கிடையாதுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 4000+ ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல யார் ஏற போறா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். எஸ், அப்படிப்பட்ட இந்த ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து ஒரு நச்சுன்னு 3 ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது என்னென்ன ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண் ஃப்ரம் பேட்டடி அகாடமி. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்களும் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை கம்மி பட்ஜெட் புக் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், வாங்க இன்றைக்கி ஒரு 3 ஸ்டாக் சொல்லி நச்சுன்னு பார்த்துருவோம். ஸோ அந்த ஸ்டாக் என்னென்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இது வந்து முழுக்க என்னோட பர்சனல் வியூ. உங்களோட வியூ என்னன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் நேம் வந்து பேடிஎம். ஸோ இந்த பேடிஎம் ஒரு டெக்னிக்கல் பாருங்கள். டெக்னிக்கல் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்காங்க. ஸோ டவுன் ட்ரெண்ட்லேருந்து மொதல் ஒரு யூட்டன் போட்டு அகைன் சின்னதாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு கரெக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப அகைன் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கரண்ட்லி வந்து 1197 இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 7.8% ஏறியிருக்காங்க. ஸோ இன்னும் இது வந்து 1265 அல்லது நெக்ஸ்ட் டார்கெட்டான 1357 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் என்னோட வியூவில் தெரியுது. ஸோ அடுத்தது வாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஎஸ்ஜி ஈவெண்ட். சரிங்களா? ஸோ ஆர்பிஎஸ்ஜி ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்பிஎஸ்ஜி வெஞ்சர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டர்ன் இருக்காங்க. மேலே போகிறாங்க, அகைன் கீழே வராங்க, மேலே போகிறாங்க, அகைன் கீழே வந்திருக்காங்க, மேலே டாப் இருக்காங்க, அகைன் கீழே வந்துருக்காங்க. இப்போ அகைன் இது மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ 1600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் என்னோட வியூவில் தெரியுது. இது வந்து நான் மந்த்லி வியூவில் வச்சுருக்கேன். ஸோ இது போகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 or 3 months போகிறதுக்கான கழிச்சு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. 984 இதுலேருந்து 1600 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் என்னோட வியூவில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் வந்து இது வந்து ஒரு டிஃபென்ஸ் ஸ்டாக், பாராஸ் டிஃபென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஹை அதாவது 925 வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ அகெயின் ஒரு டவுன் ரொம்ப நாளாக சைட்வேஸில் இருந்துட்டு ஒரு ரேலி கொடுத்துட்டு சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அகெயின் திரும்ப மேலே ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 869 இருக்காங்க. இவங்களும் 930 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் ஷார்ட் டேர்மில் இருக்குது. சரிங்களா? இது முழுக்க என்னோட பர்சனல் வியூ. நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட டெக்னிக் வியூ அனலைஸ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட வியூ என்னன்றதை மறக்காமல் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எத்தனை குவான்டிட்டி வச்சிருக்கீங்கன்றது சொல்லிடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலரான ஸ்டாக் மார்க்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டா, பை பாய்.